அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரீமாஸ் டைரி சேனல். இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஒரு தால் கறி, அதாவது ஒரு பருப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த தால் கறி செய்கிறதுக்கு தேவையான அளவு தால், அதாவது பருப்பு எடுத்துக்கோங்க. முதல்ல பருப்பை நீங்கள் நல்லா கழுவி கொள்ள வேணும். இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு தானியம். இதில் நிறைய தூசு துணிக்கைகள் எல்லாமே இருக்கும். அதனால் இந்த பருப்பை சமைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் நல்லாவே கழுவி கொள்ள வேணும். 2 இல்லாட்டி 3 முறை நல்லாவே தண்ணியில் நல்லா அலசி கழுவிக்கோங்க பருப்பு. பருப்புன்றது புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவு. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் அதிகமாக சாப்பிடப்படுற ஒரு உணவு, ஒரு தானியம்னு கூட சொல்லலாம். மற்ற தானியங்களையும் விட இந்த பருப்பு அதிகமாக உட்கொள்ளப்படுது இலங்கையை பொறுத்தவரை காட்டிலுமே. இப்போ இந்த பருப்பை ஒரு 2-3 முறை தண்ணியில் நல்லா அலசி கழுவினதுக்கு பிறகு இந்த பருப்பை நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைக்க வேணும். சும்மா நீங்கள் சாதாரண தண்ணியிலே ஊற வைங்க. ஏன்னு சொன்னால் பருப்பு சமைக்கிறதுக்கு முன்னால் ஒரு 15லேருந்து 20 நிமிஷங்கள் கிட்ட, இல்லைன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷங்கள் கிட்ட, அந்த மாதிரி சமைக்க முன்னாடி நாங்கள் தண்ணியில் ஊற வைக்கிறதுனால சமைக்கிற நேரம் அது டக்குண்டு வேகும். அப்படி நீங்கள் ஊற வைக்காமல் சமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகிறதுக்கு மிச்ச நேரம் எடுக்கும். இன்றைக்கி இந்த பருப்பு கறி நாங்கள் தேங்காய் பாலில் தான் சமைக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு பாதி தேங்காவை துருவி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதாவது ஒரு முழுசாகவே ஒரு பாதி தேங்காவை துருவி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் பருப்பை நல்லாவே ஒரு 2-3 தண்ணியில் கழுவி கடைசியாக சாதாரண தண்ணியிலே ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷங்கள் நான் ஊற வச்சிக்கிறேன். பருப்பை ஊற வச்சதுக்கு பிறகு பருப்பு ஊறும் வரங்காட்டிலும் நான் இந்த பருப்பு கறிக்கு தேவையான தேங்காயை நான் துருவி கொள்ள போகிறேன். பாருங்கள், இது நான் துருவி கொண்ட தேங்காய் அரைப்பாதி நான் முழுசாகவே நான் துருவி கொண்டிருக்கிறேன். இப்படி துருவி கொண்ட தேங்காயை நல்லா கிரைண்டர் ஒன்றில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி கொள்ள வேணும். முதல்ல நான் கிரைண்டருக்கு துருவி கொண்ட தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த தேங்காயை கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி முதல்ல எடுக்கிற பால் இருக்குது, அது ரொம்ப திக்காக இருக்க வேணும், ரொம்ப கெட்டியான பாலாக இருக்க வேணும். அதனால் நாங்கள் திருகி வச்ச தேங்காய்க்கு கிரைண்டரில் போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி கொண்ட இந்த தேங்காய் பாலை நீங்கள் ஒரு வடியை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலை மட்டும் வேறையாக தனியாக வடியை வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் துருவின தேங்காய்க்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணினா தான் அதுலேருந்து வரக்கூடிய பால் ரொம்ப கெட்டியாக, அதாவது ரொம்ப திக்காக இருக்கும். இதுக்கு நாங்கள் சொல்கிற கட்டிப்பால்னு சொல்லுவோம். பாருங்கள், இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி கெட்டியாக பிழியப்பட்ட பால் தான் இது. தேங்காய் பால் எடுத்ததுக்கு போகிறோம், கெட்டியான தேங்காய் பால் எடுத்ததுக்கு போகிறோம், அது பிழிஞ்சு எடுத்த சக்கை தான் இது. இதை திருப்பியும் நீங்கள் கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து திருப்பியும் நீங்கள் கிரைண்ட் பண்ணி கொள்ள வேணும். தேங்காய் சக்கைகளை தண்ணி போட்டு திருப்பியும் நீங்கள் இப்படி கிரைண்ட் பண்ணி பால் மாதிரி எடுத்துக்கொள்ள வேணும். இதுக்கு நாங்கள் தண்ணி பால் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் எங்களோட பருப்பு ஊறிக்கிட்டு இருக்குது தண்ணியில். பருப்பு கறிக்கு தேவையான தேங்காய் பாலையும் நாங்கள் தயார் பண்ணிட்டோம். இப்போ நான் பருப்பு கறி செய்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், வெள்ளைப்பூடு, அடுத்ததாக கொஞ்சம் ரொம்ப கருவேப்பிலை, இது எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தை, நான் ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன்னா ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வர நேரத்தில் நீங்கள் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க.
ஒரு முழு வெங்காயம் இல்லைன்னா ஒரு பாதி வெங்காயம் வந்து உங்களுக்கு சேர்த்துக்கொள்ள இயலும். அடுத்ததாக வந்து ஒரு பச்சை கொச்சிக்காய் நீட்டமாக இருந்ததுனால நான் 2-3 துண்டுகளாக வந்து வெட்டி வைக்கிறேன்னா. அடுத்தது ரொம்ப கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. அடுத்தது நீங்கள் வெள்ளைப்பூடு வந்து சேர்த்திக்கோங்க. வெள்ளைப்பூடு நீங்கள் கிரேட் பண்ண வேணாம், பூண்டு வந்து கிரேட் பண்ண வேணாம். இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக பூண்டு வந்து வெட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை தாளிக்கிற நேரம் வெங்காயம் எல்லாம் வந்து கோல்டன் கலராகும் வரங்காட்டிலும் பச்சை கொச்சிக்காய் வந்து ஒரு லைட் க்ரீன் கலராக வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும் காட்டிலும் இதை தாளிச்சிக்கோங்க. இப்படி நீங்கள் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தாளிக்கிற நேரம், இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த பச்சை கொச்சிக்காய்க்கு பதிலாக வந்து காஞ்ச மிளகாய், காஞ்ச கொச்சிக்காவும் பயன்படுத்தி கொள்ள இயலும். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த வெங்காயம் எல்லாமே ஒரு நல்ல கோல்டன் கலருக்காகி வந்திக்குது பாருங்கள். நல்லா வதங்கி நல்லா வந்திக்குது. இதை தாளித்து முடிகிற நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணியில் வந்து ஏற்கனவே ஊற போட்டு வச்சுருந்த பருப்பு இது வந்து நல்லாவே தண்ணியில் ஊறிடுச்சு. அது உங்களுக்கு பருப்பை பார்க்குற நேரமே உங்களுக்கு விளங்கும். இப்போ தண்ணியில் ஊறின இந்த பருப்பை தண்ணியை நீக்கிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து நீங்கள் தாளித்து கொண்டிருக்கிற இந்த பாத்திரத்தில் நீங்கள் தாளித்து கொண்டிருக்கிற வெங்காயத்துக்கு மேலே நீங்கள் பருப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கோங்க. அந்த பாத்திரத்துக்கு 2 கருவேப்பட்டை போட்டுக்கோங்க வாசனைக்காக. கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அப்படியே வந்து நீங்கள் கொஞ்சமாக எல்லாத்தையும் பிரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் இந்த பருப்பு கறி வந்து மஞ்சள் கலராக இல்லாமல் கொஞ்சம் இளம் சிவப்பு நிறத்தில் வந்து ஒரு ரெட் கலர் கிட்ட மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மஞ்சத்தூளோடு கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்துக்கொள்ள இயலும். இப்போ தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் மூடி வேக வைங்க. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷங்கள் மாதிரி மூடி வேக வச்சா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பருப்பு தண்ணியில் வெந்திக்குது பாருங்கள். இப்படி தண்ணியில் வெந்த இந்த பருப்பை வந்து நீங்கள் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடைஞ்சி சமைச்சாத்தான் இந்த பருப்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். திருப்பியும் வந்து இதை மூடி திருப்பியும் இன்னும் கொஞ்சம் வேக வைங்க. கடைஞ்சி விட்டுட்டு திருப்பியும் மூடியால் மூடி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க, 2-3 நிமிஷம். இப்போ எங்களுடைய இந்த பருப்பு கறியில் பருப்பு வேகிறதுக்காக நாங்கள் சேர்த்துக்கொண்ட தண்ணி எல்லாமே வற்றி பருப்பு இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக வந்து நல்லா கெட்டியாக வந்து இருக்குது. தண்ணியெல்லாம் வற்றினதுனால இப்போ நீங்கள் வந்து தண்ணி பால் வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி பால் அப்படின்றது நாங்கள் 2வது முறையாக தேங்காய் சக்கைகளையும் தண்ணிகளையும் ஊற்றி கிரைண்ட் பண்ணி கொண்டு தான் தண்ணி பால். அந்த தண்ணி பாலை ஊற்றி நீங்கள் இப்போ வேக வைங்க. இப்போ தண்ணி பால் வற்றி கொண்டு வர நேரம் கடைசியாக வந்து நீங்கள் முறை புளிஞ்சி வச்ச கட்டிப்பாலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எங்களோட பருப்பு கறி வந்து தயாராகிட்டு. இப்போ கட்டிப்பாலை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் இதை மூடாமல் அப்படியே வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிடுங்க.